ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் வரப்போகுது. இன்னொரு 10 நாளில் நியூ இயர் வந்துடும். நியூ இயர்க்கு வந்து போன வருஷமோ அதுக்கு முன்னத்து வருஷமோலாம் நான் நியூ இயர்க்குன்னு எந்தவித பலன்களும் சொன்னதே இல்லை. ஆனால் இந்த வருஷம் நிறையா பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, வாட்ஸ்அப் பண்ணி நியூ இயர்க்கு வந்து பலன் சொல்லுங்கம்மா, இந்த வருஷம் இந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் அதில் இருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து நீங்கள் வருட பலன்கள், ராசி பலன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து நிறையா இது நல்லாயிருக்கும், இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும், அந்த ராசிக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சாமி கும்பிடுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த மாதிரி எல்லாமே நிறையா உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த ராசி பலன் எப்படி சொல்லப்படுது அப்படின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் இதில் வந்து கேபி ஜோதிட முறையில் நாங்கள் வந்து நட்சத்திர பலன்கள் மட்டுமே தான் சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த கிரகத்துடைய சாரம், அதாவது அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துடைய சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் முழு பலனை உங்களுக்கு சொல்லுவோம். அதுவும் நட்சத்திர சாரம், உப நட்சத்திர சாரம், உப நட்சத்திர சாரம், உப நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு மிக மிக விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த ராசி பலனை எடுத்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தா சரி அது கரெக்டு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது தான் தப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு மிக மிக சரியாக வந்து இந்த விஷயங்களை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே சரி இந்த தடவை ராசி பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கட்டம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கட்டம்னு பேசுகிறோம், அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த கட்டம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த பதிவை வந்து ஏதோ ஜோதிட பதிவு தானே அப்படின்னு தள்ளிட்டு போயிடாதீங்க. ராசி பலன் பார்த்து உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு இந்த பதிவை நல்லா பாருங்கள். இந்த பதிவை பார்த்தா தான் உங்களுக்கு முதல்ல ராசி பலனை எப்படி எடுக்கிறாங்க, இதில் நமக்கு எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் நமக்கு என்னத்துக்கு, நமக்கு அந்த பலன் தெரிஞ்சால் போதும் இல்லை அப்படி மட்டும் நினச்சிங்க அப்படின்னா அந்த பலன் எப்படி உங்களுக்கு வந்து சேருதோ அது சரியாக தான் இருக்குமா, நம்ம அதை நம்பலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேயா? அதனால் தயவு செஞ்சு இதை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இது நடக்கும், எனக்கு அது நடக்கும், இந்த வருஷம் நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு அது என்ன எப்படி இந்த வருஷம் இது நடக்கும்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சாதான் அவங்க அதுக்கப்புறம் ராசி பலன் அப்படின்ற விஷயத்த நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? நிறைய ஜோதிடர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ராசி பலனில் பெரிய விஷயங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேலோட்டமாக சொல்கிறதுனால உங்களால் அது பெருசாக எடுத்துக்க முடியல. நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். அதை தயவு செஞ்சு அந்த ராசி பலனை ரொம்ப நம்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்காக சொல்ல, என் வீடியோ போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ண சொல்லலை, உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுனால சொல்கிறேன். நியூ இயர் வந்து நமக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன பசங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி தெரியும். நியூ இயர் அப்படின்றது 1ஆம் தேதி இல்லையா? 1ஆம் தேதி எப்போ வருது சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் தேதி அப்படின்றது நமக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டைம் அப்படின்னு சொல்கிறது வந்து 12 மணி. 31ஆம் தேதி நைட்டு நமக்கு வந்து லைனாக வந்துடும். 6 மணிக்கே வந்துருச்சு, 7:30 மணிக்கே இந்த கண்ட்ரியில் வந்துருச்சு, அந்த மாதிரியெல்லாம் வரும்ல. ஆஸ்திரேலியாக்கெல்லாம் முன்னாடியே வந்துடும். புரிஞ்சதுங்களா? கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவோம் அதை. ஆஸ்திரேலியாக்கெல்லாம் நமக்கு முன்னாடியே நியூ இயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்படி வருது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் 12 மணி ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக இன்டர்நேஷ்னல் டைமு. 12 மணிக்கு அவங்களுக்கு 12 மணி ஆகும்போது அவங்களுக்கு நியூ இயர். நமக்கு 12 மணி ஆகும்போது நம்மளுக்கு நியூ இயர். ஆனால் நம்மளுடைய பஞ்சாங்கப்படி நமக்கு காலையில் 6 மணிக்கு தான் அந்த நாள், சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும். புதன்கிழமை இரவு 12 மணிக்கு நமக்கு நியூ இயர் வருது. ஆனால் நமக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வியாழக்கிழமை வருது, ஓகேங்களா? ஆனால் நம்ம நியூ இயரை வியாழன் அப்படின்னு தான் சொல்கிறோம். 12 மணிக்கே நமக்கு வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நியூ இயர் பிறக்குது. ஏன்னா நைட்டு 11:27க்கே ரோகிணி வந்துடுறதுனால நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் திரியோதசி தீதியும் அந்த 11 அந்த சமயத்திலேயே வந்துடுறதுனால நமக்கு 12 மணிக்கு திரியோதசி தீதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி 12 மணியில் இருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் 1ஆம் தேதி தான். புரிஞ்சதுங்களா? அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை இரவு 12 மணிக்கு தான் அடுத்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். இதுதான் கட்டம். உங்களுக்கு வந்து இதில் சரியாக தெரியாது. நான் உங்களுக்கு அந்த கட்டத்தை முழுசாக வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு முழுசாக கட்டத்தை காட்டுறேன். ஏன் இந்த கட்டத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா, அன்னைக்கு கட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த வருஷம் தொடங்குது இல்லைங்களா? அப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரோகிணி நட்சத்திரம் வருது. ஏன்னா ரிஷபத்தில் தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அப்போது ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு வந்து சந்திரன் ரிஷபத்தில் இருக்கு. அடுத்து மிதுனத்தில் குரு இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களுமே தனுசில் நிற்கிது. கும்பத்தில் ராகுவும் சனியும் நிற்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ அன்னைக்கு 1ஆம் தேதி பிறந்த அத்தனை பேருக்குமே இதே கட்டம்தான். நியூ இயர் அன்னைக்கு யாரெல்லாம் பிறந்திருந்தாலும் சந்திரன் ரிஷபத்தில் தான் இருக்கும், குரு மிதுனத்தில் தான் இருக்கும், கேது சிம்மத்தில் தான் இருக்கும், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் தனுசில் தான் இருக்கும், ராகு சனி கும்பத்தில் தான் இருக்கும். இது மாறவே மாறாது. ஒரு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வேணால் மிதுனத்துக்குள்ளே போகுமோ தவிர குரு மாறாது, கேது மாறாது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மாறாது, ராகு சனி மாறாது. அதாவது மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்தே இந்த சூரியன் வந்து தனுசில் தான் இருக்கும். மார்கழி முடிகிற வரைக்கும் சூரியன் தனுசில் தான் இருக்கும். ஸோ அந்த தை மாதம் தொடங்குற வரைக்கும் சூரியன் தனுசில் தான் இருக்கும். சூரியன் தனுசில் இருந்துச்சு அப்படின்னா புதன் 2 கட்டம் சூரியனை தாண்டி முன்ன பின்ன போகும். அதே போல் சுக்கிரனும் முன்ன பின்ன தான் போகுமோ தவிர ரொம்ப தள்ளி போகாது. அதனால் கன்ஃபார்மாக சூரியன் அங்கே தான் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு சூரியன் கூடயே தான் புதனும் சுக்கிரனும் இருக்கும். ராகு சனியும் மாறவே மாறாது. ராகு இந்த வருஷ கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாது, சனியும் இந்த வருஷ கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் பிறக்கிற நிறைய பேருக்கு கேது, ராகு, சனி இதே இடத்துல தான் இருக்கும். குரு வந்து மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா 7ஆம் பார்வையாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனை பார்த்துட்டு தான் இருப்பார். சூரியன் 7ஆம் பார்வையாக குருவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், புதன் பார்த்துட்டே தான் இருப்பார், சுக்கிரன் பார்த்துட்டே தான் இருப்பார், செவ்வாய் பார்த்துட்டே தான் இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்குது. அதே போல தான் ராகு சனி 7ஆம் பார்வையாக கேதுவை பார்த்துட்டே இருப்பாங்க, கேது 7ஆம் பார்வையாக ராகு சனியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த பார்வைகள் இங்கே இருக்கும். இப்போ இந்த கிரகங்கள் ஒரே அன்னைக்கு பிறந்த அத்தனை பேருக்கும் பரிவர்த்தனையாக இருக்கும், ஆகாமல் இருக்கும். இந்த யோகம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கும். அன்னைக்கு பிறக்கிற அத்தனை பேருக்கும், யாரெல்லாம் அன்னைக்கு சிம்மத்துலேயும் கும்பத்துலேயும் பிறக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ராகு கேது தோஷம் இருக்கும். அந்த விருச்சக லக்னத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் 2ல் செவ்வாய் இருக்கும். அன்னைக்கு தனுசு லக்னத்தில் பிறக்கிற எல்லாத்துக்கும் 4 கிரகங்கள் தனுசில் நிற்கும். புரிஞ்சுதுங்களா? அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும்.
இது அந்த நாள் முழுக்க பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும், அந்த 10 நாள் பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இருக்கும், அந்த வருடம் முழுக்க பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு கேது தோஷம் இருக்கும். சிம்மத்துலேயும் கும்பத்துலேயும் பிறக்கிற எல்லாத்துக்கும் ராகு கேது தோஷம் இருக்கும். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, தனுசில் இருக்கிற செவ்வாய், அந்த லக்னங்களில் பிறக்கிற எல்லாத்துக்கும் அந்த தோஷங்கள் இருக்கும். அதுதான் கட்டம். என் குழந்தைக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு, எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு, இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கிடையாது. இப்போ இதுக்கு நம்ம பலன் சொன்னா இது பொது பலன், எல்லாத்துக்குமான பலன். ராசி பலன்ல இப்படி இப்போ இங்க நிக்கிற கிரகத்துக்கு இது பலன், இந்த கட்டத்துல இது இருந்தா இது பலன் அப்படின்னு சொன்னா அது பொது பலன். புரிஞ்சதுங்களா? கேது கேது சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு அடுத்தது போவார். அப்போ கடகத்துக்கு கேது போச்சுன்னா அது ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சி உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு 12 கட்டத்துக்கும் சொல்கிறது ரொம்ப 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 பொதுவான பலன். 4 பேர்த்துக்கு அது நடக்க தான் செய்யும். புரிஞ்சுதுங்களா? 40 பேர்த்துக்கு அது நடக்காது. அதனால இதுதான் நம்மளுக்கு ஐயோ எனக்கு இப்படி எல்லாரும் கேட்குறது தான், ஜாதகம் பார்க்குறவங்கலாம். இப்போ எனக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு யோக சனின்னு சொன்னாங்கங்க, எனக்கு 7.5 சனின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஆகும் என் வாழ்க்கை, என்ன ஆகும்? 7.5 சனி ஒன்றும் பண்ணாது உங்களை. புரியுதுங்களா? 7.5 சனி அப்படின்றது அந்த ராசியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து சொல்கிற ஒரு விஷயம். தயவு செஞ்சு இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு, ஐயோ எனக்கு 7.5 நடக்குது, எனக்கு ராகு கேது தோஷம், ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இந்த 1.5 வருஷ காலம் ராகு கேது அதே கட்டத்தில் தான் இருக்குது. அந்த 1.5 வருஷ காலம் பிறக்கிற சிம்ம லக்னக்காரங்களுக்கும் டெய்லி ஒரு தடவை சிம்ம லக்னம் வரும், கும்பலக்னமும் வரும். கும்பலக்னத்தில் ஒரு குழந்தை கும்பலக்னத்தில் பிறக்கிற அத்தனை பேர்த்தோட லக்னத்திலேயே ராகுவும் சனியும் நிற்கும். என்ன ஆகிடும் அவங்களுக்கெல்லாம்? ராகு சனியும் இருந்தால் திருடன் ஆகிடுவாங்களா லக்னத்தில்? அத்தனை பேருமா? கும்பலக்னத்தில் அந்த வருஷம் முழுக்க 1.5 வருஷம் முழுக்க பிறக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகிடுமா? அப்படியெல்லாம் ஆகாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் தான் இதுன்னு நினச்சி பயந்துட்டு 7.5 சனியை பார்த்து பயமாக இருக்குது, இந்த ராகு கேதுவை பார்த்து பயமாக இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே போல் இந்த பார்வைப்படுது, சனி பார்வைப்பட்டுருச்சு, புரிஞ்சதுங்களா? என் லக்னத்துக்கு சனி பார்வை இருக்குது அதனால் பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. அதே போல் இத்தனாவது இடத்துல சனி நிற்கிது அதனால் பிரச்சனை, ஐயோ அங்கே 2ல் சனிங்க, குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை ஆகிடும், பண வரவில் பிரச்சனை ஆகிடும். 7ல் சனி, என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதா? அதெல்லாம் இல்லைம்மா. புரிஞ்சதுங்களா? அந்த யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமோ அவங்க அத்தனை பேருக்கும் 7ல் சனி இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமாகாமலாம் நிற்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த கட்டத்தில் மட்டும் இருக்கிற விஷயங்கள் தான் பெருசுன்னு சொல்லி நினச்சி பயந்து ஐயோ எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நிற்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது உங்களுக்கு கட்டம்னா என்ன, கட்டத்தில் எப்படி இருக்கும், அது எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இன்னும் தெளிவாக சொல்கிறேன். குரு 1 வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருப்பார். ராகு கேது 1.5 வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். சனி 2.5 வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். சூரியன் 1 மாதம், ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் கட்டம் மாறிட்டே இருக்கும். சித்திரை மாதம் வருட பிறப்புக்கு சித்திரையில் ஆரம்பித்து வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி லைனாக சுற்றி வரும். பங்குனியில் மீனத்துக்கு வந்துடும் சூரியன். இதுதான் சூரிய மாதம். அது நான் பதிவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள், நான் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் சூரியன் இருக்கும். சூரியன் கொடியே தான் புதனும் சுக்கிரனும் சுற்றி வரும். சூரியனை விட்டு ரொம்ப விலகி போகாது. செவ்வாய் 1.5 மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அதில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கட்டம். சந்திரன் மட்டும்தான் மாறும். இதை நல்லா புரிஞ்சிக்கோங்க. அதனால் ராசி பலன் அப்படின்ற விஷயத்தை நினச்சி பயப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பெருசாக போகுது, முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பதிவில் உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி முழுமையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேபி பற்றி சொல்லிட்டு தான் உங்களுக்கு ராசி பலனுக்குள்ளே போவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.